ஹாய் எவ்ரிவன். என் யூடியூப் சேனலில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ இதான். இத்தனை நாள் நீங்கள் எல்லோரும் என்னை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ, ப்ராப்பர் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நான் ஏன் அதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தேன் அப்படின்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ரைட் டைம். இப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ப்ராப்பர் ஃப்ரீ டைம் எனக்கு இதனால் கிடைக்கவே இல்லை. இருந்தால் ஒரு 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 நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆக்சுவலி அது தப்பு. நம்ம தான் ஃப்ரீ டைம் உருவாக்கிக்கணும். எப்போ ஃப்ரீ டைம் வரும் காத்துட்ருக்கக்கூடாது. ஸோ அதனால பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ நான் ப்ராப்பராக வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரில, போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில. பட் I'll try my best to make the video more perfect. சரி, ஓகே, வளவலன்னு ரொம்ப பேசாமல் என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என் பேர் வர்ஷா. நான் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது நான் ஃபைனல் இயரில் இருக்கேன். ஃபைனல் இயர்னு சொல்லும் போது என்னாலே நம்ம முடியல, நம்ம ஃபைனல் இயரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 இயரில் காலேஜுக்கு பாய் போய் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். ஸோ அப்போது நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் காலேஜ் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ யா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். There are certain things that I wish I knew earlier, and there are some mistakes that I made in my first year of my college. So அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜில் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு, அவங்க இன்னும் இப்படிலாம் இருக்காங்க, நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா கிளாஸில், இந்த டாப்பாக படிச்சுட்டு எல்லாத்தையும் நல்ல A+ ஸ்கோர் வாங்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அவங்களெலாம் பார்த்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட ரொட்டீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷெட்யூலாக இருக்கும். ஒரே ப்ராப்பர் ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. காலையில் ஜிம்முக்கு போகிறது, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது, ஈவினிங் படிக்கிறது, திரும்பி அவங்க ஹாபீஸில் எதனா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலி கூட வீடியோ காலில் பேசுகிறது, அதுக்கப்புறம் திருப்பி ஃபுட்டு சாப்பிட்டு தூங்குறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் வச்சுருக்கும் போது அவங்கக்கிட்ட அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கும் அதெல்லாம் வந்துச்சு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாலே போதும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பர்ஃபெக்ட், அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது பர்ஃபெக்ட் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம யோசிக்காம நமக்கு எது கரெக்டுன்னு தோணுது, நம்ம இந்த டைம் இருந்தோம் அதுக்குன்னு ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிளான்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி இருந்தாலே போதும். பேசிக்கலி என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்கள் மேலே ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, டைம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அண்ட் எனக்கு இந்த அவஸ்தை புரியும் கைஸ். என்னென்னா, காலையில் எனக்கு 8 மணி கிளாஸ் இருக்கும். அந்த 8 மணி கிளாஸ் இங்கே கொஞ்சம் தூரம். ஸோ அதுக்கு நான் 7 மணிக்கு அலாரம் வச்சு 7:20 தான் எழுந்திரிப்பேன். அதுக்குள்ளே ப்ரஷ் பண்ணி, குளித்து, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி, கிளம்பி, இங்கேருந்து சைக்கிள் எடுத்து அங்கே வரைக்கும் போதும் நான் அந்த 8 மணிக்கு அந்த கிளாஸில் போய் உட்காரத்துக்குள்ள அப்பாடா, ஒரு அட்டண்டன்ஸ்க்காண்டி அவ்வளோ கஷ்டப்படுவேன். அந்த காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ வரைக்குமே நான் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறேன்னா, நான் 4th இயர் அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 8 மணி கிளாஸ்னால் 8:05 இல்லை 8:10 அப்படி தான் போவேன். நானும் எப்போயாச்சும் ஒரு தடவை அந்த 8 மணிக்கு என்ட்ரு ஆகிடணும் பார்த்தா முடியாது. சண்டே அது மாதிரி காலங்காத்தால 6 மணிக்கு முழிப்பு வரும். ஆனால் இந்த என்னைக்கெலாம் எனக்கு வீக் டேஸில் கிளாஸ் இருக்குமோ அன்றைக்கி எனக்கு வராது. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் மிஸ்டேக், ஸ்டடிங் ஒன்லி வென் எக்ஸாம் இஸ் நியர். அதாவது எக்ஸாம் வரும்போது மட்டும் நம்ம புக்கை தொடர்றதுக்கு போவோம். அது நானும் பண்ணியிருக்கேன் ஹானஸ்ட்லி சொல்ல போனால். பட் அன்றைக்கி தான் நமக்கு ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ நம்ம முன்னாடியே படிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செய்து கடைசி நாள் நம்ம எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படி சொல்லி நீங்களே உங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. முன்னாடியே படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லது எக்ஸாமுக்கு. அடுத்தது, நாட் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். நம்ம இது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்போம். அப்படிலாம் கேட்டது, உங்கள் சீனியர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. நோட்ஸ் எதுனா வேணும்னா உங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க, இல்லை எப்படி படித்தாங்கன்னா டிப்ஸு கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதனா லைக் எப்படி சொல்கிறது, எதனா சப்ஜெக்ட் ஏதோ ஒரு டாபிக் புரியல அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களுக்கு நான் இப்போ கூட நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட் டீச்சர் எப்பயுமே அப்படின்னா ஏஐ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது இல்லைன்னா என்னால் இந்த காலேஜ் இந்த 3.5 வருஷம் நான் ஒட்டியிருக்கவே முடியாது. நான் டேம் ஷூர் சொல்லுவேன். ஏஐ அவ்வளோ சூப்பராக சின்ன பிள்ளைக்கோடு
எப்படி எடுத்து சொல்லுவோம் அந்த மாதிரி ஏஐ வந்து சொல்லிக் கொடுக்கும். தயவுசெய்து அதாவது ஹெல்ப் வந்து ஏஐ கிட்ட மட்டும் இல்லை, மேபி உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, உங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் போய் இந்த சப்ஜெக்ட் புரியல, டவுட்டு கேட்கணும் அப்படின்னா போய் கேளுங்க. ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இது ரொம்ப டம்பான கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்களே நினச்சிக்காதீங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நமக்கு புரியறதுக்காண்டி நம்ம வந்து இங்கே படிக்கிறோம். ஸோ அதனால் போய் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒன் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் இயர் இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். அதாவது வந்து நம்ம லைஃப் அப்படியே அந்த காலேஜ் ஆரம்பிச்சிட்டுமே ரொம்ப ஆக்கியூபைடாக போய்டும். ஸ்டடீஸு, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது, அப்புறமா வந்து தூங்க கூட டைம் இருக்காது. அடுத்து அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் ஒர்க் அது மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் டைம், இதெல்லாம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நம்மளே பண்ணிக்கணும். ஒர்க் ஒர்க் காலேஜ் 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 ஸ்டடி 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 அப்படி இருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகி அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ இதுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். பட் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீ டைம் எடுத்துக்க கூடாது. பட் நமக்குன்னு ஒரு மீ டைம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். லைக் பிடிச்ச பாட்டு கேட்குறது, எதுனா பிடிச்சிருந்தா ஜேர்னல் பண்ணுறது, பிடிச்சது வரைகிறது, கிராஸ் ஷேர் பண்ணுறது, இல்லை கிராஃப்ட், பெயிண்டிங் அந்த மாதிரி எதுனா, இதெல்லாம் வந்துட்டு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது, வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரினா இதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது பண்ணால் ஓகே. டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம லீஷருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது இன்னும் better. And last most important thing, being afraid to start new things. Guys, trust me when I say this. நம்ம வந்து எப்பவுமே வந்து இது நடந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பற்றி எப்பவுமே யோசிக்கிறத விட இப்போ என்ன நடந்தா இப்போ இது பண்ணால் என்ன, நம்ம ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம விடுறதை விட அது ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிறது வந்து எவ்வளவோ மேலே. நமக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு கிடைக்கும். அண்ட் நிறைய நாலேஜுமே கெயின் பண்ணுவீங்க. இந்த காம்படிஷன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த கான்டெஸ்ட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து எவ்வளவோ பெட்டர். இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நீங்களே வந்து ஒரு 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 ப்ரியார் அசம்ஷன் இல்லாமல் ட்ரை, கிவ் யோர் பெஸ்ட். அது எல்லாமே நீங்கள் தயவுசெய்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த கான்டெஸ்ட் வரும், கிளப்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்கள் பேரை கொடுத்து ஃபர்ஸ்ட் போய் நில்லுங்க. அதுவே வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணேன். இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்த் இயரில் ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு பி வெரி பர்ஃபெக்ட் as I said before, but just try. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.